அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திரு மகி அவர்கள் எழுதிய நல்ல மாலை காணவில்லை என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1963 வெளிவந்தது. இந்த கதையில நல்லம்மாள்னு ஒரு பெண்மணி வர்றா. அவ நல்லவ மட்டும் இல்ல, உறுதியான மனம் கொண்ட ஒரு இரும்பு பெண்மணியும் கூட. அவளுடைய வாழ்க்கையை பத்தி தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். பரிசல்காரனுக்கு ஆற்றுல தான் சமாதி, யானைக்காரனுக்கு யானையால தான் சாவு அப்படிங்கிற பழமொழிகள் நல்லம்மாளுடைய விஷயத்திலையும் பலிச்சு தான் போயிருச்சு. நல்லம்மா ரொம்ப நல்லவ, மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசுடையவ, எல்லார்கிட்டையும் சரளமா பேசுவா, பழகுவா. ஆனா யாரையும் சட்ட பண்ணாத அளவுக்கு துணிச்சல்காரியும் கூட. அவ 6 அடி உயரமும் ஆணோட தோற்றமுமா இருப்பா. ஆஜானுபாகுவான உடம்போட இருந்த அவ ஒரு நாதியற்ற தனிமரமாவும் இருந்தா. நினைவு தெரியாத வயசுல கணவன் ஒருத்தனை அவ கூட சேர்த்து வச்சாங்க. ஆனா அவனும் எப்படியோ நழுவி போயிட்டான். இப்ப சமூகத்துல அவ தனித்து விடப்பட்ட ஒரு கொடி. தனித்து விடப்பட்டவ சமூகத்தையே தனிச்சு நின்று எதிர்த்து எத்தனையோ அனுபவங்களை ஏற்று காய்ச்சு கரடு முரடாயி போயிட்டா. அவளுக்கு இப்ப வயசு 45க்கு மேல இருக்கும். அந்த நல்லம்மாளோட உதவியால உயிர் பிழைச்சவங்க எத்தனையோ பேர். ஆமா, அவ சிலரை உயிரோடவும் சிலரை உடலாகவும் பொன்னி ஆத்துல இருந்து மீட்டெடுத்திருக்கா. அவ ஒரு நீர்மூழ்கி, நீச்சல்ல பெரிய திறமசாலி. காவேரி ஆற்றோட பொங்கி பெறுகிற பிரவாகத்திலையும் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயிட்டு திரும்பக்கூடியவ. அவளே போயிட்டா, இனி ஆத்துல அடிச்சுட்டு போகப்படுறவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? நல்லம்மா திருச்சியில கீழே சிந்தாமணியில காவிரிக்கு குறுக்கே கட்டப்பட்டிருந்த வண்டி பாலத்துக்கும் ரயில் பாலத்துக்கும் நடுவுல ஆற்றோட கரையில குடிசை கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தா. பிறகு என்ன காரணத்தாலோ அவ அங்கிருந்து சிந்தாமணி மைதானத்துக்கு குடிமாறிட்டா. அதுவும் அவளுடைய கணவன் மாரிமுத்து ஆற்றோட போன பிறகுதான் அந்த இடப்பெயர்ச்சி. அவ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரைஸ் மில்லுக்கு நெல் அரைக்க வருவா. அவளுடைய உருவத்தையும் வெற்றில குதப்புற அந்த வாயையும் பார்த்தா அவசியம் அவளை பார்த்ததும் சிரிக்கத்தான் தோணும். கொக்கு போல நடந்துகிட்டு நெல்லை சுமந்துகிட்டு வர்றத பார்க்கவே அருமையா இருக்கும். அவளை பார்த்ததும் பிணக்காரி வந்துட்டா அப்படின்னு மனசு சொல்லும், பணக்காரி வந்துட்டான்னு வாய் சொல்லும். ஆமா, இப்பெல்லாம் அவ பணத்துல ரொம்ப கண்டிப்பா இருக்கா. அதை தெரிஞ்சுக்கவும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. போன வருஷம் ஆடி அமாவாசை அன்னைக்கு என் கூட மில்லுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ரீனிவாசன்கிற ஒரு நண்பர் மேல சிந்தாமணிக்கு குளிக்க போயிருக்காரு. போகும்போது தான் கூட குழந்தைகளையும் குளிக்க கூட்டிட்டு போயிருக்காரு. குழந்தைகளை குளிப்பாட்டி கரையில நிறுத்திட்டு தான் முழுகிறதுக்காக கொஞ்சம் அழுந்தி முழுகி இருக்காரு ஸ்ரீனிவாசன். குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக இன்னும் 2 முறைகள் முழுக்கு போட்டிருக்காரு. ஒரு தடவை 2 தடவை, 3வது தடவை தண்ணிக்குள்ள முழுகினவரு தலை தூக்கவே இல்லை. அப்பா ஏதோ வித்த பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு குழந்தைகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. முழுகுன ஸ்ரீனிவாசன் தலை தூக்கவே இல்லை. படித்துறை நிறைய ஜனங்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் யாரும் ஸ்ரீனிவாசன் முழுகுனதை கவனிக்கவும் இல்லை. அடுத்த துறையில இருந்து யாரோ அலறி இருக்காங்க. ஆள் போகுது, ஆள் போகுது, தண்ணியில ஆள் போகுதுன்னு கத்தியிருக்காங்க. எட்டி பிடிக்கிற எல்லையை தாண்டி ஒரு உருவம் நீர்ல புரண்டு போய்கிட்டு இருந்தது. கண்ணில் தெரிஞ்ச உருவத்தை மீட்க யாரும் முன் வரல. காவேரி புது புன்னலோட பொங்கி வரும்போது யார்தான் துணிஞ்சு அதுல இறங்குவாங்க? கரையில நின்னுகிட்டு இருந்த குழந்தைகள் அப்பா அப்பான்னு கத்தியிருக்காங்க. அதை கேட்ட சிலர் ஸ்ரீனிவாசனுடைய வீட்டிற்கு போய் செய்தி சொல்லியிருக்காங்க. எனக்கும் செய்தி வந்தது. இனிமே நான் என்ன செய்வேன்? ஸ்ரீனிவாசன் இறந்துட்டது சர்வ நிச்சயம் ஆயிருச்சு. இனிமே ஆற்றுல அமுங்கி போன அந்த உடலை தான் மீட்கணும். எப்படி மீட்கிறது? ஆடி மாசம், பொன்னி நிறை பிரவாகமா ஓடிக்கிட்டு இருக்கா. எத்தனை அணைக்கட்டுகள் கட்டினாலும் பருவ காலத்துல அவன் நுரைச்சுக்கிட்டும் சுழிச்சுக்கிட்டும் பிரவாகிக்கிறத பார்த்தா யார்தான் தண்ணிக்குள்ள இறங்குவாங்க? யார கொண்டு சீனிவாசனுடைய உடலை மீட்கிறது அப்படின்னு எல்லாரும் திணறிக்கிட்டு இருந்தப்போ எல்லாருக்கும் ஒரே பதில் தான் மனசுல வந்தது. ஆமா, நல்லம்மாதான். நேர காவிரி பாலத்துக்கு அருகில போய் நல்லம்மாளை எல்லாரும் தேடினாங்க. அங்கதான் அவளுடைய குடிசை இருந்தது. குடிசைக்குள்ள உட்கார்ந்திருந்தபடியே காவேரியோட பூரண உருவத்தையும் அவளால பார்க்க முடியும். பல காலமா நல்லம்மா அங்கதான் இருந்தா. அங்க அவ வாழ்ந்துகிட்டு இருந்ததுக்கான காரணத்தை சொல்லும் போது கேட்டாலே நமக்கெல்லாம் உடல் புல்லரிச்சு போகும். பாவம்,
யாரு பெத்த பிள்ளைகள்லாமோ இங்க வந்து காவேரி ஆத்தாள கோபப்படுத்திக்கிட்டு முழுகுறாங்க. அவங்க மூழ்கி போயிட்டாங்கன்னா பார்த்த உடனே காப்பாத்தலான்னு தான் இந்த ஆத்தாளோட கண் பார்வையிலேயே நான் கிடக்கேன் அப்படின்னு சொல்லுவா நல்லம்மா. இவளுக்கு தான் எவ்வளவு பரோபகார சிந்தனை அப்படின்னு ஆச்சரியப்படத்தான் தோணும். பொன்னி நதியோட கோபத்துக்கு பாத்திரமானவங்கள மீட்கிற தலை சிறந்த தொண்டு அவளுடையது. அப்படி நீ எத்தனை பேரை காப்பாத்திருக்க அப்படின்னு கேட்டுட்டா போதும். அவ ஒரு பட்டியலையே தயார் செய்து சொல்லுவா. அவ சொல்ற நபர்கள் இன்னைக்கு திருச்சியில ரொம்பவும் புகழ் பெற்றவர்களாகவோ அல்லது ரொம்ப வயசை கடந்தோ வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவ அத்தனை பேருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருந்தவ இப்ப ஏன் காவேரி கரையை விட்டு மைதானத்துக்கு குடி போகணும் அப்படின்னு எனக்கு புரியல. நல்லம்மா அந்த காவேரி கரையில குடியிருந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அவளுடைய வாழ்வோடவும் ஒரு விதத்துல காவேரி நதி சம்பந்தப்பட்டிருந்தது. அவ பிறந்தது இதே காவேரியோட தென்கரையில கீழ சிந்தாமணியில தான். தாய் தகப்பன் யாருன்னு ஊகிக்க முடியாதபடி ஒரு அனாதையா அவ காவேரி கரையில கிடந்தா. அந்த காலத்துல காவேரி கரைக்கும் கம்பரசம்பேட்டைக்கும் இடையில பரிசல் போக்குவரத்து இருந்தது. அப்படி பரிசல் தள்ளுற செவந்தாங்கிறவன் தான் அவளை கண்டெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தான். செவந்தானுடைய மனைவி செவந்தம்மாளும் குழந்தை குட்டி இல்லாத காரணத்தால ஆற்றங்கரையில கிடைச்ச குழந்தைய தன்னோட புள்ளையா வளர்த்துக்கிட்டு இருந்தா. செவந்தான் பரிசல் தள்ளுறதோட ஆற்றுல நீச்சல் அடிக்கிறதுல நிபுணனும் கூட. அதனால காவிரியில மூழ்கிறவங்களை காப்பாத்துற பணிய அவனும் செய்துகிட்டு இருந்தான். அதை ஒட்டித்தான் நல்லம்மாளும் துணிச்சலான அந்த வேலைய செவந்தாங்கிட்ட இருந்து பழகிக்கிட்டா. நல்லம்மா பருவ வயதை அடைஞ்சப்போ கிழவி செவந்தம்மா ஒரு நாள் ஆத்துல தண்ணி எடுத்துட்டு வர போனா. தண்ணி எடுக்க போனவ தடுமாறி ஆத்துல விழுந்துட்டா. அவளை கரை சேர்க்கிற முயற்சியில செவந்தான் தோற்று போயிட்டான். தோற்று போனதோட பலன் அவனையே ஆட்கள் தேட வேண்டிய நிலை வந்துருச்சு. அவனையும் காணல. இப்படி ஒரே நாள்ல நல்லம்மாளை ஆதரிச்சு வந்தவங்க 2 பேரும் காணாம போயிட்டாங்க. நல்லம்மா தனிச்சு விடப்பட்டா. நல்ல அழகும் பருவமும் உழைச்சு உரம் பெற்ற உடலும் கொண்ட நல்லம்மா சிவப்பாவும் இருப்பா. அவளை கவர எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க. அப்படி வந்தவங்களுக்கெல்லாம் அவ நல்ல பாடம் கத்து கொடுத்து அனுப்புனான். ஆனா ஜட்கா வண்டிக்கார மாரிமுத்துவ அவளால அப்படி அடிச்சு துரத்த முடியல. ஆனாலும் அவங்கிட்ட தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்துறவும் இல்ல. எத்தனையோ தடவை தான்கிட்ட வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த மாரிமுத்துவ ஒழிச்சு கட்டணும்னு தான் நல்லம்மா திட்டம் போட்டா. மாரிமுத்து நல்ல உடல் கட்டு உள்ளவன், அழகன். அவனுக்கு நீச்சல் தெரியும். ஆடி 18 வந்துட்டா ரயில் பாலத்துல இருந்து அந்தர்பல்ட்டி அடிப்பான். ஆனாலும் நல்லம்மா கூட அவனால போட்டி போட முடியாது. நல்லம்மாளுடைய பருவத்தையும் அழகையும் சூறையாட அவன் திட்டம் போட்டான். ஆனா நல்லம்மா நல்ல பாம்பாவே மாறி அவன் உயிரை சூறையாட திட்டம் போட்டுட்டான். ஒரு நாள் முன்னிரவுல தனிச்சு உட்கார்ந்திருந்த நல்லம்மா கிட்ட போனா மாரிமுத்து. காவலும் கதவும் இல்லாத இடத்துல ஒரு பொண்ணும் அப்படித்தான் இருப்பான்னு அவன் நினைச்சிட்டான் போல இருக்கு. தவறான நேரத்துல தப்பா ஒருவன் வந்து சிணுங்கிறத அவ எப்படி சமாளிச்சிருக்கா பாருங்க. உடனே அவ காவேரியில குதிச்சுட்டா. அத பார்த்ததும் வந்த மாரிமுத்துவே அரண்டு போயிட்டான். காவேரியில விழுந்து நல்லம்மா இறந்து போயிட்டான்னு பயந்து கம்பி நீட்டிட்டான். மறுநாள் காலையில நல்லம்மா காவேரி ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தது அவன் பார்த்தான். உண்மையில அது நல்லம்மா தானா இல்ல அவளுடைய ஆவியான்னு நினைச்சு அவன் சந்தேகப்பட்டிருக்கான். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நல்லம்மா இனிமேலும் தான் தனியா இருக்கிறது சரியில்லைன்னு நினைச்சிருக்கா. தனக்காக ஒரு துணை தேடவும் முயற்சி பண்ணியிருக்கா. பெரியவங்க யாரும் துணை இல்லாம மாப்பிள்ளை தேடுறது ரொம்ப எளிதா இல்ல. மாரிமுத்துக்கிட்ட இருந்து ஒன்னு நிரந்தர விடுதலை கிடைக்கணும் அல்லது அவனே ஒழிக்கப்படணும். ஒரு முறை தன்னால ஏமாற்றப்பட்ட மாரிமுத்து மறுபடி வந்து தொந்தரவு செய்வான்னு அவன் நினைச்சா. அதனால அவன் மூளையில ஒரு யுக்தி உண்டாச்சு. அதன்படியே ஒரு வீர போட்டியில ஜெயிச்சா மாரிமுத்துவ தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஏற்பாடு செய்திருக்கா. இதுக்காக 2 கிழவிகளை கூப்பிட்டு அவங்கள மத்தியஸ்தம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டா. அதன்படி ஆடி மாசம் நெர காவேரியில நல்லம்மாளும் மாரிமுத்துவும் ஆற்ற நீந்தி கடந்து அக்கறைக்கு போயிட்டு உடனேயே திரும்பி நீந்தி வரணுங்கிறது தான் போட்டி. இந்த போட்டியில இன்னும் 2 இளைஞர்களும் கலந்துகிட்டாங்க. அவங்களுக்கும் நல்லம்மாளை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனா அந்த போட்டியில அவங்க பாதி தான் தேர்னாங்க. அதாவது அக்கறைக்கு போன உடனே சோர்ந்து போய் நின்னுட்டாங்க. அவங்களுக்கு நல்லம்மாளை விட தங்களுடைய உயிர் முக்கியம்னு தோணிருச்சு. மாரிமுத்து மட்டும்தான் திரும்பி நீந்தி வந்திருக்கான். அவன் திரும்பி வரும்போது பாதி ஆற்றத்தான் தாண்டி இருப்பான். அதுக்குள்ள நல்லம்மா கரையை வந்து அடைஞ்சிட்டான். ஆனா மாரிமுத்துவோட தலை வெளியே தெரியவே இல்லை.
அவ்வளவுதான். மாரிமுத்து தாங்கிட்ட தவறா நடக்க முயன்றதுக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு நல்லம்மா நினைச்சுக்கிட்டா. ஆனாலும் அவ மனசுல இருக்கிற நல்ல எண்ணம் தலை தூக்குச்சு. உடனே நீருக்குள்ள பாஞ்சா. அவனை காப்பாத்தி கொண்டு வர புறப்பட்டா. 10 நிமிஷத்துல மாரிமுத்து நல்லம்மாளுடைய அரவணைப்போட கரை சேர்ந்தான். கரை சேர்ந்ததோட மட்டுமில்ல, தன்னை கைப்பிடிச்சு காப்பாத்தி கொண்டு வந்த நல்லம்மாளுக்கு காலம் முழுக்க துணையா இருக்கவும் முடிவு செய்தான். அவங்க 2 பேரும் காவேரி கரையில இருந்த அந்த குடிசையிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அன்னையில இருந்து நல்லம்மாளும் காவேரியில மூழ்கிறவங்களை மீட்டு கரை சேர்க்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டா. அந்த பணிக்காக பலரும் அவளை பாராட்டவும் செய்திருக்காங்க. இப்படியே 4-5 வருஷங்கள் ஓடி போச்சு. மாரிமுத்துவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்லம்மா மேல இருந்த ஆசை குறைய ஆரம்பிச்சது. அவளுக்கு முன்னாலேயே இன்னொரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து தான் கூட வச்சுக்கிட்டு அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சான். அத பார்த்த நல்லம்மா காளியம்மாளா மாறிட்டா. அந்த கோபத்தோட விளைவா மாரிமுத்து காவேரியோட போயிட்டான். அவன் எப்படி காவேரியில மூழ்கினாங்கிறது யாருக்கும் தெரியாது. 300 தடவை மூழ்கினவனை கை கொடுத்து காப்பாத்தின அந்த தெய்வம் மாரிமுத்துவோட மனமாற்றத்தை கண்டு காளி ஆயிட்டாளா அப்படிங்கிறது யாருக்குமே புரியாத புதிராத்தான் இருந்தது. இந்த சம்பவத்துக்கு பிறகு காவேரியோடையே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்த நல்லம்மா காவேரி கரையை விட்டு வேறு இடத்துக்கு மாறி போயிட்டா. நல்லம்மா ரைஸ் மில்லுக்கு நெல் அரைக்க வரும்போதெல்லாம் மில்லுல வேலை பார்க்கறவங்க அவளை கேலி செய்வாங்க. என்ன நல்லம்மா, இந்த மாசம் யாரும் ஆத்துல போகலையா? பரிசல் குத்தகைக்கு எடுக்கிற மாதிரி நல்லம்மா ஆத்துல பொண குத்தகை எடுக்குது அப்படின்னு பேசுவாங்க. அத கேட்டதும், ஆமாய்யா, உங்களுக்கு எல்லாம் கேலியாத்தான் இருக்கும். நாளைக்கு நீ ஆத்துல போயிட்டா கூட நான் தான் வந்து கிளப்பணும். நான் இல்லாட்டா ஆரே நாரி போயிரும் அப்படின்னு பெருமையா சொல்லுவா நல்லம்மா. அது என்ன இப்படி பேசுற? நீ இல்லாட்டி இன்னொரு பையன் வந்து கிளப்ப போறான் அப்படின்னு இளக்காரமா பேசுவாங்க. அத கேட்டதும் அவ, இந்தா 100 ரூபா பந்தயம் கேட்டுறேன். எந்த பய மகனையாச்சும் இன்னைக்கு என் கூட போட்டி போட்டு ஆத்துல இறங்க சொல்லு பாப்போம். நான் காசுக்காக மட்டும் இந்த தொழிலை செய்யல, ஒரு சேவையாவும் நினைச்சு செய்துகிட்டு இருக்கேன். யாராச்சும் தண்ணியில விழுந்துட்டா உடனே போய் காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் கரையிலேயே குடிசை போட்டு தங்கிக்கிட்டு இருக்கேன். செத்தப்புறம்தான் காப்பாத்தணுங்கிற கட்டாயம் இல்ல. தண்ணியில விழும்போது கண்ணுல படாம போனவங்களத்தான் உயிர் இல்லாம காப்பாத்த வேண்டியிருக்கு. இந்த நல்லம்மாளோட கண் பார்க்க யாரும் ஆத்துல போக கூடாது, அதுதான் என் லட்சியம் அப்படின்னு சொல்லுவா நல்லம்மா. இப்படியா ஒரு லட்சிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த நல்லம்மா ஆற்றோட கரையை விட்டு கிரவுண்டுக்கு குடித்தனம் போயிட்டது எனக்கு ஏன்னு புரியல. அவளுக்கு என்ன கஷ்டம் வந்ததோ தெரியல. ஒருவேளை முனிசிபாலிட்டி அந்த இடத்த ஆர்ஜிதம் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நான் அவ குடிசையை தேடி போனேன். ரொம்ப நேரம் நான் தேட வேண்டி இருக்கல. சிந்தாமணியில இருந்து கிரவுண்டுக்கு போற வழியிலேயே நல்லம்மா இடுப்புல தவளையோட வந்துகிட்டு இருந்தா. என்ன நல்லம்மா, உன்னைத்தான் தேடி வந்தேன். என்ன நீ காவேரி ஆத்தாளை விட்டுட்டு இங்க வந்துட்ட அப்படின்னு கேட்டேன். பின்ன என்ன சாமி, நன்றி இல்லாத மனுஷங்களோட பழகி பழகித்தான் மனசு மாறி போச்சு. கண் பார்க்க இருந்தா தானே கஷ்டப்படணும்னு இந்த கிரவுண்டுக்கு மாறி வந்துட்டேன். ஆமா, நீங்க என்ன எதுக்கு சாமி தேடினீங்க அப்படின்னு கேட்டா. நம்ம மிஷின்ல செவப்பா ஒரு பையன் இருப்பான் பாரு, அந்த பையன் இன்னைக்கு காலையிலேயே ஆத்தோட போயிட்டான். பாவம், அது பொண்டாட்டி அழுறத பார்க்க சகிக்கல. கொஞ்சம் சீக்கிரமா முழுசா உடம்ப எடுத்து கொண்டாந்து கொடுத்துரு. நல்லம்மா கிட்ட ஏற்கனவே பழகி இருந்த காரணத்தால சரளமா அதிகாரத்தோட சொன்னேன் நான். அதை கேட்டதும், பணம் கொண்டாந்துருக்கியா சாமி? இறங்கி ஆள் எடுக்கணும்னா 20 ரூபா கொடுக்கணும், அதையும் முன்னாடியே கொடுத்துடணும். என்ன சரிதானா? பணத்தை கொண்டா உடனே எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். எந்த நல்லம்மாளை நான் ரொம்ப நல்லவ பரோபகாரின்னு நினைச்சிருந்தேனோ அவ பேசின வார்த்தைகள் என்ன திக்குமுக்காட வச்சுது. எந்த சமயத்துல எப்படி பேசணுங்கிறது நல்லம்மாளுக்கு தெரியாததில்ல. ஆனா அவ ஏன் இப்படி கண்டிப்பா பேசுறான்னு எனக்கு புரியல. என்ன நல்லம்மா, இத்தனை கண்டிப்பு எதுக்கு? என்ன பத்தி உனக்கு தெரியாதா? 20 ரூபாய் என்ன, மேலேயே கொடுக்கறேன். அவசரம் பாராம கேக்குறியே, சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னேன். ஆமா சாமி, காரியம் ஆற வரைக்கும் இப்படித்தான் சொல்லுவீங்க. பணத்தை கண்டப்புறம் உங்களுக்கு உங்க துக்கம். எனக்கு காசு தரணும்னு யாருக்கும் நினைப்பு வராது. தவிரவும் நான் தண்ணியில முழுகிறேன், மீண்டு வந்தா தானே எனக்கு பணம். பாவி மக கடனோட செத்துட்டாங்கிற பேரு எனக்கு வேண்டாம். பணம் கொண்டா, கடனா வாங்கினதையெல்லாம் கொடுத்துட்டு பாக்கி இல்லாம தண்ணியில இறங்குறேன் அப்படின்னு கண்டிப்போட சொன்னா நல்லம்மா. ஆனாலும் நீ ரொம்ப கண்டிப்பா பேசுற நல்லம்மா அப்படின்னு சொன்னேனா.
கண்டிப்பு இல்லாம போனா என் பொழப்பு என்ன ஆகுறது சாமி? காவேரி கரையில காத்து கிடந்து தண்ணிக்குள்ள முழுகிறவன் எத்தனையோ பேரை சாகாம கரையேத்தி காப்பாத்தி இருக்கேன். உயிரோட எடுத்து கொடுத்ததுக்கு எந்த பயம் அவனும் நன்றி சொன்னதில்ல. ஏன் ஒருத்தனு ஒரு நாளை நான் காசை கூட கொடுத்ததில்ல. நான் ஒரு 5 நிமிஷம் பார்க்காம இருந்திருந்தா அதே ஆளு பொணமா போயிருப்பான். அதை கிளப்புறதுக்கு 100 தந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த கருணை வேண்டாம். கண்காணாம போயிட்டா காசாவது கிடைக்கும், நமக்கும் நன்றி சொல்லலையேங்கிற ஏக்கமும் இல்லாம போகும். அதனாலதான் இந்த கிரவுண்டுக்கு குடி போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஏன் இப்படி பேசுற நல்லம்மா? எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டேன் நான். எல்லாம் பார்த்தாச்சு சாமி, மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான். அவன் துக்கம்தான் அவனுக்கு முக்கியமா தெரியுது. சரி, நான் குளிக்க போகணும். சீக்கிரம் பணம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எனக்கு வேலை குறையும் அப்படின்னு சொன்னா நல்லம்மா. எனக்கு அதுக்கு மேல நல்லம்மா கிட்ட பேசவே பிடிக்கல. அவ வியாபார ரீதியில இப்படி தர்க்கம் பண்றத இப்பதான் நான் முதலா கேட்டிருக்கேன். எவ்வளவோ கருணை உள்ளம் கொண்டவனு தான் இவ்வளவு நாளா அவளை பத்தி நான் நினைச்சிருந்தேன். அப்படி இருந்த நல்லம்மா எப்படி இப்படி ஈவு இறக்கம் இல்லாத மரக்கட்டையா மாறி போனா? ஒருவேளை பிணத்தோடையும் சாவோடையும் பழகி பழகி இப்படி கல்லாகி போயிட்டாளோன்னு நினைச்சேன். அப்புறம் என்ன செய்யறது? நல்லம்மா கேட்ட தொகையை கொடுத்துட்டு வேலையை தொடங்க சொன்னோம். அவளும் பாவம் தண்ணிக்குள்ள போய் இடையில தலையை தூக்குனா. தில்லுநாயகம் பிள்ளை துறை வரைக்கும் ஒன்னும் கிடைக்கல. மயானத்தை அடுத்து ஒரு உடல் கிடைச்சது. அது சமீபத்துல மூழ்கின சீனிவாசனுடைய உடம்பு இல்ல, இன்னொரு இளைஞனுடையது. கடைசியில சர்க்கார் பாளையத்துக்கு பக்கத்துல சீனிவாசனுடைய உடல் கிடைச்சது. தில்லுநாயகம் பிள்ளை படித்துறையில கிடைச்ச இன்னொரு உடல் காரணமா நல்லம்மாளுக்கு 2 பங்கு வரும்படி கிடைக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா நல்லம்மா என்கிட்ட சொன்னது வேற மாதிரி இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா சாமி, காரியம் ஆயிருச்சுன்னா வந்து பாரு வழிக்கின்னு சொல்றான். நான் எடுத்து கொடுத்த இன்னொரு உடம்பு இருக்கே, அந்த புள்ள சென்னப்பட்டணத்துக்காரனா. போலீஸ்காரங்க அந்த உடம்பு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து வெளியே போட்டவளை பத்தி யாரும் கவலைப்படல. அதனால அந்த உடம்பு எடுத்ததால எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னான். அதுக்கு பிறகுதான் நல்லம்மாளுடைய மனசு கல்லானது பற்றிய காரணம் எனக்கு புரிஞ்சுது. துன்பத்துல நிறுத்தி வச்சு கேட்டா எதையும் கொடுத்துற மனுஷன் அந்த துன்பம் தீர்ந்துட்ட பிறகு அதை மறந்துடுறது மட்டும் இல்லாம நன்றி இல்லாம கூட நடந்துக்கிறான். அதை பார்த்து தான் நல்லம்மாளுடைய மனித மனம் இறுகி கல்லாகி போயிருக்கு. பரிசல்காரனுக்கு ஆத்துல சமாதி, யானைக்காரனுக்கு யானையால தான் சாவுங்கிற மாதிரி நல்லம்மாளுடைய வாழ்க்கையிலையும் அப்படியே நடந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா? நல்லம்மாளும் எந்த காவிரியில தன்னுடைய பொழைப்ப ஆரம்பிச்சாலோ அந்த காவிரியிலேயே மூழ்கி போயிட்டாளாம். அவ எப்படி போனான்னு நான் கேட்டேன். சமீபத்துல அவ கொண்ட கொள்கையை மீறி ஒரு உயிரை காப்பாத்த போன இடத்துல தன்னை அந்த ஆற்றுக்கே அர்ப்பணிச்சுக்கிட்டான்னு சொன்னாங்க. ஆத்துல விழுந்தவன் பொழைச்சுக்கிட்டான், ஆனா காப்பாற்ற போன நல்லம்மா தான் போயிட்டாளாம். நல்லம்மாளுடைய உடல் கிடைச்சதா அப்படின்னு நான் கேட்டேன். 8 நாட்கள் ஆயிருச்சான். நல்லம்மாளுடைய உடல் எங்கேயும் கிடைக்கலையான்னு சொன்னாங்க. ஆத்தங்கரையிலேயே வாழ்க்கையை தொடங்கி அங்கேயே வாழ்ந்து அந்த ஆத்துலயே அவ ஜலசமாதி ஆயிட்டா அப்படின்னு சொன்னாரு ஒருத்தர். அவர் சொன்னது ஒருவேளை உண்மையாயிருக்கலாம், ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியல. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.